அவனுக்கெல்லாம் ஏன் போற, அவன்கிட்ட போகாத. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இருக்கவா? நீ இருந்துட்டாலும் பொழந்து தள்ளிடுவேன். ஏன்னா வர்றவங்கள இப்படி சொன்னீங்க. ஏற்கனவே இருந்திருந்துதான் பாதி மசூர காணா, இன்னும் இருக்கிறதுக்கு புடிக்கிட்ட. நான் எங்க தூங்குனேன்? நீ தான் தூங்குன. உன்னை பிராய்லர் கறியை வச்சு எழுப்பப்பட்ட பாடு எனக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ தான் மசூர புடிக்கிட்ட. நீ தலையை விடாதேன்னு சொன்னா கேட்குறியா? அதனால அந்த வேலைக்கு போகணும். அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்திருக்காங்க குடும்பத்தினர்களுக்கு ஐயா. ஆமா, ரொம்ப நன்றி நன்றி. காலையில் எல்லாரும் சீட்டு காசு வேற கட்டணும், லோன் கட்டணும். ஆமாம், 30ஆம் தேதி வந்துருச்சு. அவர் காசை பற்றி பயப்பட மாட்டார். பென்ஷன் 50,000 வாங்குறாரு. இப்படி சொல்லுப்பா நீ. உனக்கு இப்போ நல்லா படிச்சு அந்த வேலைக்கு நம்மளும் போயிருக்கலாம். தேவை அதெல்லாம். அதனால வந்த வேலைக்கு போகணும். நல்லா படிச்சா அந்த வேலைக்கு போயிருக்கலாம். படிச்சவங்க கூட அந்த வேலைக்கு வர முடியுமா? படிச்சவங்களும் இதுல இருக்கோம். நாங்களாம் படிச்சு இந்த வேலைக்கு வர முடியுமா? பூசுறது யார் வேணாலும் பூசலாம், ஆனா பூசுற முகரையில நல்லா ஒட்டணும். என்னடா ரொம்ப வருத்தப்படுறீங்க? ஒன்றும் வருத்தப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. எல்லாரும் மாடி மனையோட சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமாம், உலக நாடு எங்கும் நடிகர்களின் திறமைகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிநாடு அன்பு சகோதரர் மாயக்குல மாதவனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. சரிங்க, அந்த வேலைக்கு போனோம். போமா. அப்புறம் மைக் செட்டுக்காரரு இப்போ தான் இப்போ தான் திருக ஆரம்பிக்கிறாங்க. திருவிட்டீங்களா? இன்னரை ஏற்றுவீங்களா மிருதங்காரருக்கு? உனக்கு திருகணுமா? உனக்கு நீ திருகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. பூரா மொழுக்குன்னு கிடக்கு. பேசாமல் வெட்டிய வேலையை பாரியா. எரிச்ச மசுரை கிளப்பிட்டு பனி நேரத்தில் நானே தொலைவிட்டு கிடக்குறேன். நீ வேற
இது மட்டும் நல்லா செய்வேன். இதுதான் அவனுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. எங்க திரும்ப இந்த பாட்டுல இந்த தாளம் வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். சரி. ஆனா எல்லா பாட்டுக்கும் இதே தாளத்தை போற அவருக்கு ஒரே பாதி கைக்கு 2 வச்சு அடிப்பேன், அது 3 வச்சு அடிச்சு புண்ணியம்லாம் போயிடும். என்ன சொல்றேன்னே தெரியல. ஆனா எல்லா ஊர்லயும் ராஜா பாட்டு, ஸ்ரீ பாட்டு, டான்சர், பப்புனு, பக்க மேளத்தெல்லாம் குறிப்பு கேட்டு பார்த்துருக்கேன். ஆமா. ஆனா எல்லா ராஜா பாட்டை யாரை வேணாலும் போட்டுக்கோங்க, டான்ஸ் யாரை வேணாலும் போட்டுக்கோங்க, ஸ்ரீ பாட்டை யாரை வேணாலும் போட்டுக்கோங்க, தாளத்துக்கு கூலிச்சாமியை மட்டும் கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா யாருக்கும் தெரியாது. ஏன்? ஏன்னா ஊரை பிடிச்ச கரகம் அந்த ஆள் முகத்தை திஷ்டிக்கு போட்ட உடனே கரகம் போயிடும். அதனால அப்படி கிடையாது. 10 பேர் வர்றோம்னா ஒரு ஆள் சோடா போட்டாதான் சரி வரும். இருந்தா அந்த இடத்துல கதையாகும். கதையாகும். எங்கிட்ட டான்ஸுக்கார பொம்பளைய கட்டி பிடிச்சே நீ பேர் வாங்குற. என்ன என்ன ஆள் பார்க்கறதுல கெட்டிக்காரன், அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை. அடவாரி விட்டாக எவ்வளோ ஆட்டு ஆடுனாலும் விழுகாம ஆடுறிய, பரவாயில்ல. ஒரிஜினல் விழுகாது. என்னது துண்டு நினைச்சியா? ஆமா, ஆள் பார்த்தவன தானே தெரியும். இந்த 2 வருஷ கொரோனாவில் நீ தப்பிச்சிட்டியடா தாயோலி. 2 வருஷம் ஆக்சிடென்ட்ல தப்பிச்சேன். போன மாசம் நரசு நாங்க வர்றனே நாங்க மட்டும் தான் பேசுவோம். நீ பேச 10 வருஷத்துக்கு முன்னால ஏர்போர்ட் முன்னால் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மூக்கு போனது, அதுலேயும் பிழைச்சிட்டேன். 1 மாசம் வந்து கால் போச்சு. கிழட்டு மூதேவி. அதனால எதை எப்படி இருந்தாலும் சரி நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். கூப்பிடுவோம். கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடா, கற்கண்டு நீ கைகள் வந்தா கடிச்சு தின்பேனடா. கடிச்சா தின்றுவியா? ஆமா. ஏன்ட்டு ஒரு பழம் இருக்கு, வேணுமா? அது பப்ளிகா மாதிரி இருக்கு, நீயே வச்சுக்க. மச்சான் 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 எப்பதான் வருவீங்க?
அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது அவளே சொட்ட இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே. உன்னை நினைச்சு நினைச்சு சொட்ட சும்மா சொல்றா. உருகி போனே மெழுகா. இப்ப சொல்லுவா காலையில எங்கிட்டு போறான்னு தெரியாது. இதுக்காண்டி சம்பளத்தை கொடுத்து உனக்கு சோத்தை போட்டு வண்டியில கூட்டிட்டு வந்து விடிய விடிய டீ வாங்கி கொடுத்து என்னை குதுங்கமா விடுவாங்க. ஓசிலே செஞ்சுட்டு போலான்னு தெரியுறீங்க. ஐயப்பன் தான் பாத்துக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு தான் பயமா இருக்கு. நீ ஐயப்பன்ட்ட லிப்ட் கிஸ் வாங்கிட்டேன்னா வர்றேன் நான் உங்களுக்கு. மறுபடியும் கொரோனா வரவா எனக்கு. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அடி தேடி உசுர முட்டுதே தினம் உன்னால, மலை கோயில் விளக்காக ஒளியாய் வந்தவளே, மனதோடு மனதாக என்னையே கொண்டவளே, கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. உருகுதே மருகுதே உருகுது உருகு ரொம்ப உருகிறாரு. ஒரே பார்வையாலே முத இருந்ததுக்கு இப்போ எப்படி உருகிருச்சு பாரு. எல்லாம் மேடு வாங்கி உலகமே சொல்லலுதே. நீ பாட்டுக்கு பஸ்ல ஏற தெரியாம புடி இல்லாம கீழே விழுந்துட்டேன்னா புடிச்சுக்கிட்டு நிப்பே இல்ல மசத்தை புடி. எனக்கு முன்னால ஏறு ஒரு நாளைக்கு. கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோடு ஆனந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலாலை போலவே விளையாடிடும் சுகம் நூறாகுமே, மண்மேலே துள்ளும் மான் போலே கீரவாணி இரவிலே நிலவிலே பாடவாணி, இதயமே உருகுதே அடியே நடி சோதனை, தினம் வாலிப வேதனை, தனிமையில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி. பாட்டுன்னு இருக்கு பாடுங்க. ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும், உல்லாச புதுமைகள் காட்டும், இளமை புரியாத வண்ணங்கள் காட்டும், இளமை ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும், உல்லாச புதுமைகள் காட்டும், இளமை புரியாத வண்ணங்கள் என்னோட ஆசாமலே என் கையில் வந்த பூந்தோட்டமே ராசாய ராஜா கண்டு நரம்பி வந்த ரோசா பொண்ணு ஜவாது மேடையிட்டு சக்கரையில் வந்தளிட்டு செவ்வாது காலையிட்டு வா 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 செம்மாதுளை விளந்து சக்கரை கட்டி சக்கரை கட்டி சக்கரை கட்டி அடி சித்திர குட்டி வந்தது குட்டி என் சக்கரை கட்டி சக்கரை கட்டி சித்திர குட்டி வந்தது குட்டி ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்ன சொல்ல சக்கரை கட்டி பரவாயில்லையே, நம்ம நாடகத்துக்கு 2 டான்ஸ் வந்திருக்கு. லூசு முட்டை நான் ஆம்பளடா கொண்டே பார்த்தா பொம்பளை. பாட்டுக்கு விழுந்து விழுந்து வாசிச்சு நாங்கள் சொல்கிறேன், நீ நோகாம கண்ட கட்டி பிடிச்சிட்டேன். பப்புனுக்காரனுக்கு இது ஒன்று தாங்க மிச்சம். என்னடா பண்றது? சரி காலையிலாச்சும் விட்டுட்டு போ. எதுக்கு ஏங்க
ஏதோ மேடையில தான் அப்படி இப்படின்னு கட்டி பிடிக்கிறேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? வாவ், நைஸ் உமன், ஸ்வீட் கேர்ள். அப்படியா? அப்ப நீ மச்சினேன் சரியா தானே, முரலாம் சரியா தானே வருது. பை த வே, வாட்ஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? என் பேரா? எஸ். வைக்கல. பேர் என்னம்மா? அதான் வைக்கல. பேரே வைக்கலையா? பேர் வச்சுட்டேங்கிற செவிட்டு பயலே. அந்த பிள்ளைக்கு பொண்ணு வாங்க. ஓஹோ, வேடிக்கை பார்த்துட்டீங்க. வர்ணிக்கல. இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சொல்ற உங்க அக்காக்கு சொல்ற. நம்ம அக்காடா. இங்கு நகைச்சுவை நடிகையாக நடித்துக் கொண்டிருக்கும் மணிமேகலை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் நமது நாடகத்துடைய உபயதாரமாகிய ஐயா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை நீக்கி. நன்றி நன்றி. நான் பொன்னாடை போத்தி நாடக நடிகர்களை தனது இந்த காலத்தில் கூட பிறந்தவங்க கூட சொந்த பந்தமாக ஒட்டு உறவாக இருக்கிறது இல்லை. நாங்கள் நாடக கலைஞர்கள் எங்கேயோ இருந்து ஒவ்வொருத்தரும் நாடகம் ஆட வந்திருக்கோம். தனது உறவினர் மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி உபசரித்த அன்பு குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. ஏன்னா அவங்க காது குத்துக்கு நாடகம் வச்சுருக்காங்க. நான் ஒரு குத்து காது வைக்கலாம்னு பார்க்குறேன். இந்த காது குத்துக்கு எவ்வளோ செய்முறை வச்சா எனக்கு தெரியாது, உன் குத்துக்கு பலுவாக வரும். ராமதாஸ்லாம் ரெட்ட வண்டி சீர்ல வருவார். இல்லப்பா, நீ நோட்டு போடணும்னா நாளைக்கு போடுவோம். திருச்செந்தூர் பஞ்ச பாண்டவர்களுக்கு நான் ஒரு ஆள் தான் சொல்லிட்டு ஒழுக்கமா உட்காருங்க. இந்த சோழி இங்க வச்சுக்கிறாதம்மா. அப்ப நீ பாஞ்சாலியா? அதானே, பாஞ்சாலி பெருச்சாலின்னு பேச முடியா? அப்ப எங்க போவ? ஏன்னா அழகா பிள்ளை இருந்தா யாரும் கூப்பிட்டு வந்தா நான் எப்படி வாங்கடா, அந்த ஆவியூர் காரனை மட்டும் கூட்டிட்டு வரேன். ஏன் பேசிய கொள்றானா? ஆமாடா, ஆள் நல்லா தாங்க இருக்கீங்க. உங்க உதடு இருக்கே சூப்பரா இருக்கு. என் உதடு சூப்பரா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உன் உதடு என்ன பாவம் பண்ணுச்சோ? பூரா லிப்ட் காலையில பாரு கண்ணங்கரேறு கிடக்கும். ஆள் நல்லா இருக்கேம்மா, ஆள் நல்லா சூப்பரா இருக்கு. இப்பவும் ஆள் நல்லா இருக்குன்னா காலையில பாரு காரிக்கிட்டு இதுல துப்புவேன். ஏன் அதுல போய் நான் துப்புறேன்? ஆமா, அதாவது பாக்குற மாதிரி இருக்கும்ல. உண்மைக்கே உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா, மேகலை பேரு. மணிங்கிறது என்கிட்ட இருக்கு, மேகலை அவட்ட இருக்கு. அந்த மணிக்கு நாக்கந்து போய் ரொம்ப நாளா கிடக்கு முண்டை. அதுவே பரவாயில்லையே, ஆள் நல்லா சூப்பரா பேசுறீங்க. உங்க பேரு? அங்க நின்னு பேசியா, அங்க போயா? இல்ல கொஞ்சம் பின்னாடி நல்லா இருக்கேன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். அக்கா நொக்கலா ஸ்கிரீனுக்கு அங்கிட்றா. எனக்கு அக்காடா. அப்படி சொல்லி இப்ப சொல்லு. அக்காண்டு நல்லா நொட்டுறேன். அப்படியே சொல்லாதீங்க. எதுக்கு பேசுறாங்க? உண்மைக்கு ஆள் நல்லா இருக்கு. தொடாம பேசியா? அக்கா தொட்ட என்னடா கொதிக்கு? டேய், உன்னை அந்த சாமியே கேட்கட்டும்டா. வயசு பையன் நான் சரி, நீ என்ன ஓய பேக்குற முண்டை உட்காந்து போய முதல்ல ஓத வந்தா எல்லாம் நாடத்து போட்டுக்கிட்டு இங்க பாரு மணி, ஏதோ வயசான ஆளுக்கு ரொம்ப கிளப்பி கொடுத்துற, கொஞ்சம் போலாறதுக்கு புரியுதா? நீ பக்குவமா நடந்துக்கியா? ஒரு பொம்பளை பிள்ளை தன்னந்தனியா வந்து நின்னா எனக்கு என்னன்னு பேசியா? உனக்கெல்லாம் வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, மானம் இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நின்ற கூடாது. எனக்கு என்னன்னு அழகா இருக்கா, அம்சமா இருக்கேன்னு வர்ணிச்சுட்டு காதுல கழுத்துல இருக்கிறத களவாண்டுட்டு கற்பழிச்சுட்டு சோழியை முடிச்சுட்டு போலான்னு தெரியுது. அப்படி போறாங்க. நீ மத்த பொம்பளை பிள்ளை மாதிரி நின்று பேசிட்டு இருக்கிற. நான்லாம் அத்து ஆல்ரவுண்டுக்காருக்கு ஒண்ணு மிருதங்காருக்கு ஒண்ணு கொடுத்துட்டு தாளக்கார் கையில அடிக்க விட்டுட்டு போயிருவேன். இங்க பாருங்க, விளையாட்டு சாமி வச்சுக்க, நான் புடிச்சு விளையாட்டு போயிரும் பாத்துக்கங்க. நீ விளையாடுறதுக்கு இதெல்லாம் நீ விளையாடுறதுக்கு இன்னொரு தடவை கோத்தா கற்ப பையில இருந்து வெளியே வரணும். சாரத்தை கட்டி ஊனி அடிச்சா மட்டகம் போட்டு புரியுதா? நீ என்னத்த சாரத்தை அடிச்சு ஊனாலும் இங்க ஊன்ற அளவுக்கு பதமா இருந்தா தான் ஊன முடியும். வெத்து விட்டா ஓதுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வேணா நின்னு சொல்லுங்க, கட்டடம் ஒரு சாச்சிருக்காண்டு நம்ம தூக்குண்ட வச்சு அளந்து வைப்போம். உன் அந்த குண்டை வச்சு எங்க கட்டடத்து வேலையை சொல்லிய முடிக்கலாம்னு தெரியுற. கட்டடம் லேசா ஒரு சாக்கிற மாதிரி இருக்கு, அதான் சொல்றேன். நம்ம கட்டடம் ஒரு சாட்சி இருக்காது. ஆளு நல்லா சூப்பரா தான் இருக்கீங்க, வாய் சரியில்லை உங்களுக்கு. குதுப்பினா இருக்கா கட்டடம் மாதிரி நம்ம கட்டடம். அப்படியா? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். ஒரு பெண்மகளுக்கு என்னைக்குமே நாவடக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்பளைக்கு நாவடக்கம் ரொம்ப முக்கியம். சபையறிந்து பேச்சு, சமயம் அறிந்து பேசு, சில நேரம் பேசாது இருந்து பழகுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எந்த நேரத்துல எங்க எதை பேசணுமோ அதை பேசிடணும். பேசலைன்னா அந்த இடத்துல நம்ம மேல தப்பு வந்துடும். அதுக்காண்டி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தாலும் நம்ம மேல தப்பு வந்துடும். அதனால பேசுற இடத்துல பேசணும், பேசாத இடத்துல பேசாம இருந்து பழகணும். ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோமா அடக்க ஒடுக்கமா கைய கட்டினமா வாய பொத்துனமா வேடிக்கை பார்த்தோமான்னு போனமான்னு இருக்கணும். அழகா இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஆம்பளை பையன் வர்றது இயல்புதான்.
புரியுதா? இதுக்கு காரணம் நீ கிடையாது. உன் அழகு என்ன எப்படி இழுக்குது. வா வா கால் லிட்டர் என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் வலிச்சு தர, இழுத்து கொண்டு போ. அப்படி கூட இழுத்து கொண்டு ரெடியா தான் இருக்கேன். நீ இழுட்டு சொல்லு. இப்போ என்ன பண்ணு? எப்பன்னு திருவியாட்டு பொம்பளை புள்ள தனியா போயா போல. நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கல. எனக்கு ஒரு பொம்பளை புள்ளைட்ட எப்படி நான் வீட்டுக்கு ஒத்த புள்ளமா அப்படியே பேசுவேன். சரி, ஒத்த பொம்பளை புள்ளையா இருந்தாலும் உனக்கு ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அங்க போயா. ஏன் அந்த புள்ள நீயா இருக்க கூடாது? என்ன மயிருக்கு ஏன் புருஷன் அடிப்பானா? உன் புருஷனை வெட்டி விட்டு வா. நான் இருக்கேன். உன்னை வச்சு காப்பாத்தடி வேண்டாம் மகளே. இப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நீ வேற யாரையாவது சாணி விட்டு என்னைய ரோட்ல தெரிய விட. அப்பலாம் கவலைப்படாதீங்க. நாங்க என்னைக்குமே வாழ்க்கையில யாரை நம்பி வேணாலும் போவேன். இந்த தொழில எவனையும் நம்பி வர மாட்டேன். அப்படி பேசாதீங்க. என்கிட்டயே காசு வாங்கிட்டு ஏன்டே வாங்கி தின்னுட்டு இங்க தாட்டா கட்டிட்டு போறாங்க. ஓ முகரைக்கு எப்படி பொம்பளையாடா? நாங்க சான்றோம்டா, வாங்கடா. ஏய், ஒரு பெண் மகளுக்கு என்னைக்குமே எங்கடா போறீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணுக்கு இருக்க போவாங்க. போயிட்டு வாங்கடா டக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு குஞ்சில மூத்தம் வராதா? நான் கேக்குறேன். உன் வாய் எதுக்கு இருக்கு? அப்படி பார்த்தா ரகுதேவ் அதுக்கு இருக்காரு. சும்மா இருமா. ஒரு பெண் மகளுக்கு ஒரு உனக்கு நாடகம் கொடுத்ததுக்கு அவர் வாயில மூத்திரத்தை பேச. அவர் உனக்கு யாரு நினைக்கிற? எனக்கு மாமா டபுள் எம். இப்போ எனக்கு இப்ப ஒரு மாமா தான். முன்னாடி அண்ணன், இப்ப எனக்கு மாமா. எப்படி சொல்றீங்க? இங்க பப்புடா என்னை கூட்டி வந்தது யாரு? அவர்தான். டான்ஸ் ஒன்னே கூட்டி வந்தது யாரு? அவர்தான். நம்ம ரெண்டு பேத்தையும் கூட்டி விட்டது யாரு? அவர்தான். அப்ப மாமா. ரகுதேவ் மாமா. நீங்க ரெண்டு பேரும் சோழிய பார்க்க காசை நீங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு போயிருவீங்க. நான் நடுத்தருவுல நிக்க. அப்படி பேசாதீங்க. இந்த காசை உங்களுக்கு சேர்க்கிறேன். என்ன மயிருக்கு இப்படித்தான் சொல்ற? காலையில பேக்க தூக்கிட்டு போயிடுற. மணி, கல் மீது உளி விழுந்தால் அது சிற்பம். சரி. உன் மீது நான் விழுந்தால் உடனே நீ கற்பம். வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன் நன்ன வயசுக்கே வரல. கூழு மொட்டர் வாங்கறதுக்கு எடுத்துட்டு பரவாயில்ல. வந்தா அந்த முண்டையத்தான் குடிசை கட்டணும். இதுல பாடையில போறதுக்குள்ள இதுல குடிசை கட்ட விட்டுறலாம்னு இருக்கேன். இந்த செம்மத்துல இதுல குச்சி கட்டவே மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் வேடிக்கதை. இப்படியே வயக்காட்ட தரிசா போடுறியம்மா. பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி நாகரிகம் இல்லாம பேசாதையா. அதனாலதான் உங்களை நாகரிகத்தோட பேச வந்திருக்கேன். என்ன பேசுவீங்க? அன்பே, நீ ஒரு தேன் அருவி. சரி. ஓ பாவாடைய நான் உருவி அப்புறமா உருவுடா. என்கிட்ட கிடக்குது ஒரு கருவி. சரி. அத நான் உன்கிட்ட சொருகி உனக்கு பிறக்கும் ஒரு பிறவி. ஏண்டா அந்த கருவியத்தான் நேத்தே முந்தா நாளே ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னாங்க. கவலைப்படாதீங்க. ஓசில கடை வாங்கிட்டு வருவேன். ஆமா, இப்ப எல்லாம் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். வருதா, வாங்கி வச்சுக்க. இதுவும் ஆர்டர் போடுறாங்க. அடி நாசம் பத்து போறவங்க எல்லாத்தையும் ஆர்டர் போடுவாங்க. என்ன நீ நாட்டு நடப்பு தெரியாம தான் திரியறியா? ஐயா இதெல்லாம் ஆர்டர் போட்டு என்ன வருது? இங்க வருமா? பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பேட்ட ஒரு கன்னி பேட்ட. நீ பொம்பளை பிள்ளைகிட்ட நாகரிகமா பேசியா? மணிமேகலை, தங்கராஜ், மணி லேசா குனி. அப்படி வச்சு வேணா திணி. என்ன அப்படிதானே தின்ன நீனு? ஒரு பெண்மகள் அப்படி பூ போல ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா? புரியுதா? ரொம்ப இந்த பேட் வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண கூடாது. நான் ஒண்ணுமே பேசல, நீயும் பேசினேங்கற. மண்டே பிடிச்சு அமுக்குற. நான் அமுக்கவே இல்ல. என் விரல் கூட உன் மேல படலையே. இங்க பாரு, செய்யாதத செஞ்சேன்னு சொன்னேன்னா அப்புறம் செஞ்சு விட்டு போயிருவேன். நான் கேக்குறேன், இந்த ரெண்டு கூட்டத்துல ஒட்டு மசர வச்சு ஊரா மாத்திரியே, உனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கனே? நானாவது ஒட்டு மசர வச்சு ஊரே ஏமாத்துறேன். நீ ஒரிஜினல் மசல்ல சொட்டைய மறைக்க ஏமாத்துறியே. நீ எவ்வளவு பெரிய ஏமாத்துற. ஆனா உனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கனே? எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசரா? கேட்டுக்க, நாளைக்கு வேணா நீ மொட்டை எடுத்து காது குத்த வாப்பா. அதுக்கு இந்த அடிக்காம எடுவட்டோய பல செய்முறை செஞ்சு ஓடி போயிட்டாங்க. முண்டை இதெல்லாம் மொட்டை எடுக்க வந்துச்சுன்னா தொலைவி எடுக்கவே ஒரு மணி நேரம். உளியை எங்க போய் கண்டுபிடிப்ப? அவன் ராவிக்கிட்டே. எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை எதுக்கத்தான் வந்திருக்கேன். பாப்போமா? வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு இருந்துட்டு. ஏப்பா எங்க வாய் வேணா சும்மா இருக்குள்ளேயே சொல்ல மாட்டேன். போயிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். என்ன டெஸ்ட்? பெண்மகள் அழகா இருக்காங்க அந்த ஹோம்லியா. டேய், அப்பவே சொல்லிட்டேன் எங்க அக்காவை பார்த்து பேசு. சரிங்க சரி. அந்த சாமி தாண்டா கேட்கும். பாத்துக்குறோம். நாங்க முனியாண்டி நடந்து இருக்கா. ரெண்டு பேரும் உலகம் ரெண்டு பேரும் பொட்ட வரைக்கும் போயிருக்காரு. எப்படி அண்ணன்? வாங்குங்க பாப்பா. டெஸ்ட் தான். அம்புட்டு போட்டு போறீங்க ஒரே. நான் என்ன வளர்த்துக்க? நீங்க ரெண்டு பேருக்கு வாத்தியார் நான் தானே. நீங்க சொன்னா சரியா தாங்க இருக்கு. நம்ம பாத்துக்குறோம். என்னைக்குமே பாப்பா நமக்கு தான். ஓகேவா? செய்வோமா? ஏன்னா பாப்பா என்ன செய்தாலும் செய்வீங்களாடா? வச்சு செய்வா. வச்சு செய்வான். என்னமோ நீயே மாட்டிக்கிறாதா? எங்க அக்கா பத்தி லேசா ஆகுறா. பாட்டி மச்சினியே எனக்கு என்ன தேட்டி மச்சினியே நடந்தா தெரிஞ்சா மன தீ பிடிக்குது அணைச்சு கொள்ளடியோ சீனி சக்கரையே என்ன பார்த்து நிற்கிறையே நடந்தா மனதா மனதா பூத்தி அரைச்சு கொள்ளடியோ குச்சலூர் கம்மாயில் தண்ணே நன்னாலே குளிக்கையில பார்த்து
என்னடா சீலிக்கு எம்புது மாடு அம்மா டேய் எந்த வாடி வாசலையும் முட்டி தள்ளிடும்டா கமக்க புடிச்சாலும் புடிச்சா இப்படித்தான் மாட்ட பிடிக்கிறேன் மூக்கணாங்குற குத்த கூடாது மாட்டுக்காரன் வச்சா கூடாது மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட ஓட்டு மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு குளிச்சாமி எங்க அடிக்கிட்டு பாத்தியா குட்டி ஆளு பெண் குட்டி சூப்பர் நான் கூட ஆமினி பேர்ல ஊத்த பேர் நினைச்சேன் இல்ல கறக்கிற பால்ல கலக்க எதுக்கு இந்த தண்ணி கொடுத்து அதான ஒண்ணும் புரியல எனக்கு ஆஹா அடி என்ன அடி பந்தாடும் முன்னாடி முன்னாடி ரோஜா நல்லாச்சு கண்ணம்மா ஆசைத தீரலடி பொன்னம்மா யாரு நல்லாச்சு கண்ணம்மா ஆசைத தீரலடி சூப்பர்ரா அதான் தீத்தா உனக்கு தெரியாதுடா எஸ் ஆஹா இந்த நடைக்கு தாண்டா காசு தண்ணியை போடுங்க மாமா டேய் என்னடா சொல்ற சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா அதனால கோட்டையடி ராசப்பா இவ குத்து ரொம்ப டக்கரப்பா இந்த திண்டுக்கல் மணிமேகலை உடலே சத்தியமா தொடலே இவ தொடவே விடல கடலை என்ன கடலை இவ கரிச காட்டு கடலை என்ன கடலை இவ கரிச காட்டு கடலை கடலை என்ன கடலை அக்கா மக கடலை குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி சைனக்கா முடிஞ்சு குத்தடி சைனக்கா மந்தரிலே பாபக்கா கொங்குரடி லொலக்கா பொறுத்தார் பூமி ஆழ்வாரா எத்தனை வருஷம் நான் போட்டு உண்மைக்கா எங்க தொட்டு காமி ஒரு என்னத்துக்குடா இல்ல சுட்டு பார்த்தா ஏடா டேய் ஏடா நேர்ந்தாடா விட்டுருக்கு இந்த பிள்ளைய நோக்கத்துக்கு நான் ஒரு ஆள் செய்யறது ஏன்டா எல்லாருமே செய்யறீங்க உங்கள்கிட்ட எல்லாம் இப்படி பொல போட்டுனா தான் நாடகம் ஆட முடியும்பா ஏன்? இல்லாட்டினா ஆளாளுக்கு எழுதி போட்டுருவீங்க லூஸ் ஏன்டி அப்படி சொல்கிறேன் ஆமா அப்புறம் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு உங்களுக்குள்ளே சண்டை வரும் ஆ ஆனா நீங்க அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க என்னைய ஒதுக்கிடுவீங்க நீங்க தெளிவா இருப்பீங்க எண்ணெயை வச்சுக்கிட்டா இவங்க எல்லாம் கோவப்பட மாட்டாங்க இவங்க ஆமா நாங்க தான் ஆள் பாக்குறோம் உன்னையெல்லாம் என்னென்னமோ பண்ணி ஏன்? கொண்டு விடுறாங்க அதானே. நாங்க உதவுறதுக்கு என்ன ஏன்டா எல்லாம் சென்னைக்கு தெரியுறீங்களாடா ஆ ஆடிட்டாரா பப்புனு
ஆமா ஏ அவன் ஒரு கால தூக்குனே, நீ 2 கால தூக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மொகர கட்டைய பாரு. ஹலோ மைக் செட்டி. ஏய் மைக் அங்க இருக்கு. ஆடு நீ ஆளே இல்லாம யாருக்கிட்ட ஆடுன? மக்களை பார்த்து ஆடுங்க. மக்களை பார்த்தான்னா அப்ப மக்களை ஆடுவாங்க, நான் தானே ஆடணும். நீ தான் ஆடணும். நான் இருக்கேன் ஆடுறேன் லூசு பயல. நீங்க துணி மாத்த போயிட்டீங்கல்ல. துணியை மாத்துறாங்க துணியை மாத்துறாங்க. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, வச்சு விடவா முன்னால, தடுத்து வச்சு விடவா முன்னாலே, உனக்கு பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே. சிவடுத்து விடவா முன்னால, நானே வாங்கி மாட்டி விடவா கையால, ராத்திரியில் வாடுகடி உன்னால, ஐயோ ராத்திரியில் வாடுகடி உன்னால. தடுத்து வச்சு விடவா. ஆத்தாடி இவ்வளவு மாதிரி காலை தூக்குறதுல யாரும் முடியாதுடா. சும்மா இல்ல. மாங்கா மாங்கா பொங்கு மாங்கா அது இல்ல பொங்குது 2 மாங்கா. வாங்க, வாங்க, கொண்டு வாங்க. ஒத்தருவா தாரே ஒரு உதப்பு தட்டும் தாரே, வாயா நம்ம போவோம். 30 ரூபாய் தாரே, உனக்கு உணப்பு தட்டு தாரே. 10 ரூபாய் தாரே, நீ 10 நாளைக்கு வாடி. ஒரு புதிய ஜன்னலி தாரே, 10 மணிக்கு மேல நீ காட்டுக்கு வாயா. நான் 10:30 மணிக்கு மேலே உன் வீட்டுக்கு நான் வர்றேன். ஆள் பாக்குறதுக்கு. அப்படியா? நந்தவண்ணத்தில் வந்த ராசகுமாரி, வனத்தில் வந்த ராஜகுமாரி. நந்தவண்ணத்தில் வந்த ராசகுமாரி, இவன் நடையும் இவன் உடையும் இவன் நடையும் இவன் உடையும், அட சுத்தர சுத்தர முக்கல இவ சுத்தர பொண்ணு. இந்த வனத்தில் வந்த ராஜகுமாரி. இந்த வனத்தில் வந்த அப்புறம் என்ன? என்னப்பா பல்ட்டி அடிக்கிறியா? நீ எவ்வளவு செய்யறியோ இன்னும் நம்ம பல்ட்டியை தூக்கி போட்டு அடிப்போம். அதுவே போயிரு, நம்ம ஏன்டா போய் சகலையா கிளப்பிட்டாங்களா என்னடா? எந்த புத்துல எந்த பாம்பு போகுதுன்னே தெரியும். பழைய சகலை. ஓடிக்கிட்டா எப்படி தெரியும்? பழையதை வச்சு சொல்றானா? ஆமா ஆமா ஆமா. அப்ப சரி. ஆ. எனக்கு தான் தெரியும், அவங்கள பத்தி எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டேன்ல. உதயம் தெட்டரில என் இதயத்தை கொடுத்தே அந்த நான் இதயத்தை தொலைச்சேன். இவ்வளோ மாட தேவையில்லை, அலங்கான சொல்லி கொடுத்தா இவ்வளோ விட்டா யாரும் பிடிக்கவே முடியாது. மாடு ரெண்டா தொலைச்சிருவான். அவன் மாடு அதுதான் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கான். தெருவாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை தழுவி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. தெருவாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை தழுவி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. ஊர்வாக்க மனம் முடிப்போம் அப்போ ஊர்வலத்தில் நாம் வருவோம் முந்தைய
ரெண்டாவது கிட்ட பாம்பன் பாலத்தை பார்த்துட்டா ஆ? சூப்பர். கப்பல் போகாதுடா அதில் தலை தட்டும். ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்து எல்லோரும். ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்து எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டால் நெஞ்சை காக்கும் மின்சாரம். மூச்சு விடுதோ ஜாப்பு பார்த்ததில்லை யாரெல்லாம். அவளை கண்டு பார்த்தாலே அந்த குறை தீரண்டா. அப்படியே தகை தெரிஞ்சிடும் போ வெண்ண வெக்கம் இல்லையாடா அக்காடா பூதிக்காது. அட நீ சுதியை போடுற நான் போகிறேன். ஆகட்டுமா? இந்த ஐயா ஐயா ஒரு நீ சுதியை மட்டும் போடுற நான் போகிறேன்டா. எப்படி அகற்றியா நம்ம பொழப்பு ஓடு ஓடு. ஏன் இந்த வர அடங்காநல்லூருக்கே அடங்காத காளைய கூட நான் அடக்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். நீ எல்லாம் இங்க வந்து என்ன தூக்கவா போற? ஏன் நாலாவது பார்க்க மாட்டேன். நான்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது விழுந்து. அவரு அனமரத்தால அனமரத்தால அனுமார் மாதிரி மலைய தூக்கிட்டு தான் நிக்கணும், வேற வழி இல்ல. அப்ப நான் வரல வேணாம் விடு. அள்ளிட்டாடா. இவன் விடக்கூடாது மாமா, விடக்கூடாது. இவளை விடவே விடாது. அக்காலாம் உள்ளத வெளியே வந்து நம்ம பத்திரமா இருக்கணும். ஓகே, அதனால நெக்ஸ்ட் ஃபிட் இது வேற இடுப்பு வந்து தொடைய வேண்டாது. கத்திரிக்கோள் காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு. கட்டு ஜாக்கெட் மேலே எட்டு கட்டி பாடு எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன், நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி
நீ ஓன் செம்ப தூக்கு பார்ப்பேன். நம்மளும் இதே மாதிரி ஆடணும்ல. கீழே சின்னப்பட்டி முன்னாள் இராணுவ அதிகாரி அன்பப்பா ஆர் நடராஜன், ஹார்மோனியம் நண்பர் ராமதாஸ் மற்றும் மிருதகம் நண்பர் ஜெயராஜ், ஆல்ரவுண்ட் நண்பர் மதன்ராஜ் மற்றும் டான்ஸ் பேரழகி மணிமேகலை பப்புன் நண்பன் தங்கராஜ், எங்கள் ஐவருக்கும் தலைக்கு ரூபாய் 100 அனுபவத்தில் அன்பப்பா ஆர் நடராஜன் அன்பப்பா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்ற வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நாட ரசிகர் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றி. சொல்லி கீழச்சின்னம்பட்டி முன்னாள் இராணுவ அதிகாரி ஆர் நடராசன், என் அன்பு மறக்க முடியாத என் அன்பு சகோதரர். ஹார்மோனியம் வாசிக்கும் எனக்கும், மிருதங்க வாசிக்கும் என் அன்பு மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுக்கும், ஆல்ரவுண்ட் வாசிக்கும் மதன்ராஜ் அவர்களுக்கும், டான்ஸ் மணிமேகலை அவர்களுக்கும், பபுன் நண்பர் தங்கராஜ் அவர்களுக்கும், அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்கள் இசைக்கலைஞரின் நாடக கலைஞர் சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஏண்டி உள்ளே உனக்கு சம்மதமா, நீ கூட வந்தா ஒத்துக்குமா. நன்றி நன்றி. பணியிலையும் உட்காந்து வாக்குறி வச்சல உங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க. ரொம்ப அனைவருக்கு நெஞ்சார்ந்த செட்டு அப்படி செட்டு வரல இல்லை பனி அதான் பனிக்கு போக ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஏன் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சூரிய வலிக்கு செஞ்சு விழுந்ததுமா
அள்ளிட்டாளடா. இப்போ வந்து அவங்க பல்லிட்ட கடிச்சு குடத்தை தூக்குனாங்க. இப்போ குடத்தை எடுத்து தூக்கிட்டு ஒரு எல்லா தண்ணி குடிச்சிருவார் மாப்பிள்ள. குடிச்சிட்டு ஒண்ணுக்கா அடிப்பேன் பாருங்க. வாங்க மாமா. கொய்யாப்பழம் பெட்டில ஊத்துற அளவு இருக்கா கடலை அடியில. அடே அப்பா குடிச்சுங்க. அண்ணே என் பேர் தாமரலண்ணே, பேரே தெரியாம கை கொடுக்குறீங்க. என் பேர் மணிமேகலை. மணிமேகலை நீ வச்சிருக்கியா? அது கையை கொடுத்துட்டு கொடுக்க எனக்கு முடியாது. அந்த பேர் அண்ணே எனக்கு வேண்டாம்ண்ணே அந்த பேர். கண்ணே மணி அதில் ஒரு ஆசை. ஆமாம் சரி தாத்தா கவலைப்படாத. உண்மையாலுமே இன்னைக்கு தங்கராஜுக்கு ரொம்ப முடியல. வர்றப்பே மாத்திரை மருந்து சுடுதண்ணி கேனு வாட்ரு அடுப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சுடுதண்ணி கேண்டி. ரொம்ப முடியாதோட இவ்வளோ சிரமப்பட்டு ஆடுறீங்க பார்த்தீங்களா. நடிகனுக்கு மட்டும்தான் எது இருந்தாலும் நம்ம மேடையில் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் மக்களை சிரிக்க வைக்கிறது நம்ம ரொம்ப இப்போ சிரமப்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாலே முடியல. எனக்கெல்லாம் முந்தா நாள்லாம் உனக்கு தெரியாது. குடத்தை தூக்கையில் சளி உள்ளே விழுந்துருச்சு. அதெல்லாம் சூரியனை குடிச்சான் தெரியுமா. இன்னைக்கு அப்படித்தான் உழுக தெரிஞ்சு உறிஞ்சிட்டேன். நீ உறிஞ்சதுல கெட்டிக்காரி இல்ல. மண்டையில உறிஞ்சினாங்க. கொட்டிய நொறுக்க போறேன் பேசாம இருக்கியா. பரவாயில்லைங்க. அப்படி விழுந்தாலும் அள்ளி குளிச்சு அப்படி டேஸ்ட் பண்ண பார்த்தா அதனால 1000 விஷயம் நினைச்சிருந்தேன். நம்ம முடியாதெல்லாம் அவங்க வச்சுக்கிறவங்க. நீங்க யாரு இருந்தாலும் எனக்கு அக்கா, நான் உனக்கு தம்பி. இந்த கிளம்பிட்டாங்க. தம்பி தம்பின்ட்டு நல்லா நொட்டுறா. மதன் இது நடிப்பு. மதன் நடிப்பு தெரியுதா? அது துடிப்பு. இந்த இவளும் அக்காண்டணும்னா விழுகிறா ஒரு விளங்காத. ஊர்ல காசு கொடுக்க நாடகத்தை பிரார்த்தனையா வச்சிருக்காங்க. பப்புன் டான்ஸ் ஒரு அந்த சீன்ல தான் கட்டி பிடிச்சி நடிக்கணும். அவர் அங்கிட்டு நின்று நான் இங்கிட்டு நின்னா நான் வீட்டுல என் புருஷனை தான் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கணும். அதுக்காண்டி புருஷனா பப்புன் போட முடியும்? தொழில் தான், நடிப்பு தானங்க. நடிக்கிறனால தப்பு இல்லை. தப்பு இல்ல. ஆமா நம்ம இங்க நடிச்சிருவேன் அங்க அங்க. ஆமா சொல்லி வீட்டுல செருப்படி வாங்கிட்ட. அதனால என்னுடைய காதலை எடுத்து இது மோகம் இது தாகும் நீத்து வரு நிலைக்கிளையே ஆசவது முளைக்கிளையே சேதி என்ன வனக்குழியே வனக்கிளியே ஏதோ தாகும் நீத்து வரு ஆசவதே முளைக்கிளையே சேதி வனக்கிளியே வனக்கிளியே. தாழம் பூவு ஈரமாச்சு தலையில் சூட நீரமாச்சு. தாழம் பூவு ஈரமாச்சு தலையில் சூட நீரமாச்சு. சூடு கொண்ட ஈரமூச்சு தோள தொட்டு பார்வையாச்சு. சூடு கொண்ட ஈரமூச்சு தோள தொட்டு காயமாச்சு. பார்வையால நூறு பேச்சு வார்த்தைக்கு மூச்சையாச்சு. பார்வையால நூறு பேச்சு வார்த்தைக்கு மூச்சையாச்சு.
சரி வணக்கிலியே 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 வணக்கிலியே. வந்துருச்சு. வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சுன்னு நான் வர்ற பாடு. மூணு மாலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மூணு மாலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, என் கட்டிலுக்கு கட்டிக்காரையா, நான் சுரக்கெடுக்க சொல்லி தாரையா, நீ கிட்ட வாயா முழு மீனாட்சி பல்வரிச அதுதாண்டி சீர்வரிச பொன்னாட்டி அதுதாண்டி உன்னோடு உறவாட பலது நோயெடுத்து துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன். பொண்டாட்டி கட்டுக்கோப்பா இருப்பதனால நரம்பு துடிக்குது நரம்பத்தினால், தங்க என்றும் தங்கதானே சொட்ட நரச்சாலும் சிங்கதானே. முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ முட்டை சொல்லி கேக்குதடி. சொடி உள்ள காதலுக்கு சாதி இல்ல பிறவில்ல, சேத்துக்குள்ள சுத்துமுட தாமரைக்கு சரி இல்ல. நீ உசரம் கனக உசரம் நான் எட்டிடுவா, கொடிய இல கொடிய நான் மடிமேல் சோழ காட்டுக்குள்ள கால கட்டு குட்டி தூங்குது மாமுருகன் சாகவில்லை, நீ மாறாப்பு வேலையில மல்லிகைப்பூ நம்ம